இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஜிடிஎன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் திரைப்படத்திற்கு பிறகு வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் மாதவன் ட்ரைகலர் பிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மீண்டும் இணைந்து ஜிடிஎன் என்ற படத்தை தயாரித்துள்ளன. ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இப்படத்தில் ஜிடி நாயுடுவாக மாதவன் நடித்துள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது. நடிகர்கள் சத்யராஜ், ஜெயராம், நடிகைகள் பிரியாமணி, துஷாரா விஜயன், இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் உள்ளிட்ட படக்குழுவினரும் ஜிடி நாயுடுவின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். விழாவுக்கு முன்பாக ஜிடி நாயுடு தயாரித்த முதல் பேருந்து மற்றும் பழமையான கார்கள் அணிவகுத்து வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த பழமையான வாகனங்களிலேயே படக்குழுவினர் விழா அரங்கத்திற்கு வருகை தந்தனர். அதனைத் தொடர்ந்து ஜிடிஎன் படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மாதவன், மாபெரும் ஆளுமையின் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டுமா என்ற தயக்கம் ஆரம்பத்தில் இருந்ததாக கூறினார். இந்த கதை மக்களுக்கு தெரியலையே, இதை பத்தி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் முழு இந்தியாவில் அவரை பத்தி தெரியணுங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நான் அந்த படத்தை வச்சிருக்கேன். படத்தின் நடித்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பிரபலங்கள் தங்களது அனுபவங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். ஏன்னா என்னோட கெரியர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பயோபிக் ஃபிலிம்ஸ் பண்ணிருப்பேன் மலையாளத்துலலாம். சோ அந்த வரிசையில இது பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஐ திங்க் ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், he was a revolutionary அந்த டைம்ல. அண்ட் அவர் என்னெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு ஐ திங்க் இந்த படம் மூலமா எல்லாருக்கும் தெரிய வரும். ஜிடி நாயுடு ஐயா கோயம்புத்தூருடைய ஒரு பெருமைக்குரிய அம்சமா நான் பாக்குறேன். அதனால்தான் பாலத்துக்கே ஜிடி நாயுடு அவர் பேர் வச்சிருக்காங்க. ஸ்டாலின் சார் தான் நாங்க படம் நடத்திருக்கிறது, இந்த பாலத்தை ஸ்டாலின் சார் திறந்து வச்சாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்காரு, ஆனா ரொம்ப இன்டெலெக்சுவலான ஆளு. யார் ஒரு மேன் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கணும், ஆனா ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கணும், ஜெனுவினா நாலேஜ் சீக்கிரா இருக்கணும்னு பார்த்தா மேடி சாரோட ஒரு கரெக்டான ஃபிட் எங்களுக்கு யாருன்னு தெரியல. அதனால பயங்கர எந்துவாயிடும். ஜிடி நாயுடுவின் சாதனைகளையும் அறிவியல் பங்களிப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் உருவாக்கியுள்ள இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இம்மாதம் 17ஆம் தேதி ரிலீஸ் என முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விரைவில் திரைக்கு வரும் என ட்ரெய்லரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.